தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். எந்த சூழ்நிலையிலே பேதுரு பார்த்து சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டா, தான் ஒரு தகுதியற்றவன், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நஷ்டமடைந்த மனிதனாய் இருக்கிறேன், தோல்வியடைந்த மனிதனாய் இருக்கிறேன், இயலாதவனாய் இருக்கிறேன் என்று நினைத்து இயேசுவை பார்த்த உடனே, அந்த அற்புத மூர்த்தியை பார்த்த உடனே இவ்விதமாக சொல்லுகிறே, போய்விட வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நீ பயப்படாதே. இது அர்த்தம் என்ன? நீ தகுதியற்றவனா இருக்கலாம், இயலாதவனா இருக்கலாம், நஷ்டமடைந்தவனா இருக்கலாம், ஆக பாவியாகிய மனுஷனா இருக்கலாம். பயப்படாதே, நீ தான் எனக்கு வேணும். சீமோனை பிடித்து சீசனாக்கி அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆக வியாபாரத்தில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில கூட தோல்வி அடைந்திருக்கலாம், ஆக சில காரியங்களை சாதிக்க நினைத்து அதற்கு பதிலாக நஷ்டமடைந்து தோல்வி அடைந்திருக்கலாம். வாலிப தம்பி தங்கச்சி பல நிலைகளை ஏதோ சில இடங்களில் தோல்வி அடைந்து வந்திருக்கலாம். நான் பிரயோஜனமற்றவன், தகுதியற்றவன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் என்று கலங்கியிருக்கலாம். இன்று கர்த்தர் சொல்ல, ஒரு மனுஷனை எங்க சந்திக்கிறார் என்றால் தோல்வியின் களத்திலே தான். நீ தோல்வி அடைந்திருக்க, உன்னைத்தான் சந்திக்கும்படி வந்திருக்கிறா, உன்னை தான் தூக்கி எடுக்கும்படி வந்திருக்கிறா, உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றும்படி வந்திருக்கிறா, உன் நஷ்டத்தை லாபமாய் மாற்றும்படி வந்திருக்கிறா, உன் மூலம் அற்புதங்களை செய்யும்படியாக வந்திருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன்னை மனுஷரை பிடிக்கணும் மாற்றுவேன். இதை கேட்கிற உங்களுக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவை சந்தித்த யார் வெறுமையாய் போனதில்லை, வாழ்க்கை தலைகளாய் மாற்றும்படி வந்திருக்கிறார். அநேகர் ஆச்சரியப்படுத்த விதத்திலே மாற்றும்படியாக வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இயேசுநாதர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.